வணக்கம் ஜோதிட நண்பர்களே. பொதுவாக ஜோதிடம் என்பது பல விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு கணித அறிவியல். இதில் தேடல் அப்படிங்கிறதே முடிவடையாத ஒன்று. தேட புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான டூலாக யூஸ் ஆகிட்டுருக்கும். இந்த ஜோதிடத்தில் கிரக நிலைகள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். காரணம் அதுதான் பலன்களை கொடுக்கக்கூடியது. அடுத்தபடியாக வர்றது ராசியும் லக்னமும். இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்து தான் ஒரு மனிதர்களுடைய மனதையும் குணத்தையும் வாழ்க்கை அமைப்பையும் இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வடிவமைக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்த நிலைகளில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும், எப்படிப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் உறவு முறைகள்லாம் அவங்களுக்கு அமையுது, எதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எதெல்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருப்போம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க்கும் இருக்குது. இந்த பதிவு அதனுடைய தொடர்ச்சி. அதாவது போன பதிவுகளில் அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும், இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் அதனுடைய முரண்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு சரியாக இருக்கும், ஆனால் அது வெளியிலையோ மற்றவங்களுக்கோ தவறாக இருக்கும். இன்னும் சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு சரியாக இருக்கும், நமக்கு அது தவறாக இருக்கும். சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஒத்து போக செய்யும், இல்லைன்னா ஒத்து போக செய்யாது. ஸோ இந்த முரண்பாடுகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே விஷயங்களில் அமையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களில் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் தான் இருக்கும். ஸோ இந்த முரண்பாடுகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த ராசியும் லக்னமும் தான். இதைத்தான் ஜோதிடத்தில் விதி மதி கதி அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இதை விதி கெட்டா மதியப்பார், மதி கெட்டா விதியப்பார் அப்படிங்கிற பழமொழிகள்லாம் இருக்கும். ஸோ அந்த முரண்பாடுகள்லாம் என்ன, எப்படி வேலை செய்யுது, ஒவ்வொரு ராசியும் லக்னத்துக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் இது ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக எல்லா ராசி லக்ன காம்பினேஷன்களுக்கும் வீடியோ கண்டிப்பாக போடுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ரிஷபராசி மேஷ லக்னம். இந்த ரிஷபராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க இயல்பாகவே ரொம்பவுமே பொறுப்பான நபர்களாக இருப்பாங்க. வேகமும் விவேகமும் உடையவங்க அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். நானாக எந்த வம்புக்கும் போக மாட்டேன், ஆனால் வந்த வம்பை விடமாட்டேன் அப்படிங்கிற குணம் இவங்களுக்குள்ளே எப்போவுமே இருக்கும். சிம்பிளாக சொல்லணுன்னா இவங்க மனசால் சாதுவானவங்க, ஆனால் குணத்தால் வீர தீரம் மிக்கவங்களே. ஸோ இவங்களுக்கு இந்த முரண்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவிலலாம் வேலை செய்யாது, ஆனால் மைல்டாக கண்டிப்பாக வேலை செய்யும். என்னென்னா இவங்க இயல்பாகவே ஒரு சென்டிமெண்ட் பீரியட், எல்லார்கிட்டேயுமே அன்பாகவும் பாசமாகவும் பழகணும், எப்போவுமே ஒன்றா அன்பாக இருக்கணும் அப்படின்னால எதிர்பார்க்கக்கூடியவங்க. ஆனால் இவங்கக்கிட்ட எப்போ பாரு ஒருவித கருத்து வேற்றுமைகளோ இல்லை சண்டை சச்சரவுகளோ இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக இது குடும்ப உறவுகளில் அதிகமாகவே பிரதிபலிக்கும். இயற்கையாகவே இவங்களுடைய சுபாவம் அப்படிங்கிறது இவங்க குடும்ப பிரியர்கள் தான். குடும்பத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவங்க அப்படின்னு இவங்களை சொல்லலாம். இவங்களுடைய மொத்த வாழ்க்கையுமே உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே தான் அடங்கும். குடும்பம் நல்லா இருந்ததுன்னா இவங்களும் நல்லா இருப்பாங்க, குடும்பம் கஷ்டப்பட்டதுன்னா அப்படின்னா இவங்களும் ரொம்ப மோசமான நிலையில் கஷ்டப்படுவாங்க. ஸோ இவங்களுடைய பலமும் சரி பலவீனமும் சரி அவங்களுடைய குடும்பம் தான். ஸோ எக்காரணம் கொண்டு எதற்காகவும் தன்னுடைய குடும்பத்தை இவங்க என்றைக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. எப்போ பாரு குடும்பத்தில் இருக்கிறவங்கள வம்பு இழுக்கிறதோ அல்லது ஏதாவது ஒரு கருத்து வேற்றுமைகளோடு பேசிக்கொண்டு இருப்பதோ இவங்களுடைய சுபாவமாக இருக்கும். அதாவது மனிதர்களுக்கே உண்டான ஒரு இயல்பு என்ன அப்படின்னா, நமக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா எப்போ பாரு அவங்கள சீண்டி விட்டுட்டும் வம்பு இழுத்துக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட அந்த ஒரு சுபாவம் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். இது நார்மலான ஒரு விஷயம்தான். பட் இது எப்போ பிரச்சனையாக மாறும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுய ஜாதக ரீதியாக அவங்களுடைய கிரக அமைப்புகளை பொறுத்து. சுய ஜாதகம் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா இவங்களுடைய சீண்டல்கள்
பேச்சுவார்த்தைகள் என்னதான் முரண்பட்ட நிலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சரி பண்ணி அப்படியே கொண்டு போயிடுவாங்க, பிரச்சனை இருக்காது. எப்படி இவங்க பேசி சங்கடத்தை உண்டு பண்ணுறாங்களோ அப்படி பேசியே அந்த விஷயத்தை சரி பண்ணவும் செஞ்சுடுவாங்க. ஒரு வேளை ஜாதகம் இவங்களுக்கு சரியாக கை கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க என்னதான் நல்ல விஷயங்களே எடுத்து சொன்னாலும் அது மற்றவங்களுக்கு ஆகாததாக தான் தெரியும். இதனால் நிறைய முரண்பாடுகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. கால நேர அமைப்பின்படி நல்ல காலங்கள் இருந்தது அப்படின்னாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை ஈஸியாக சமாளிச்சுட்டு போயிடுவாங்க. எல்லாரும் இவங்ககிட்ட சகஜமாக இருப்பாங்க. சும்மா இருங்க, வம்பளுக்காதீங்க, இம்சை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக போயிடுவாங்க. அது எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு வேடிக்கையாக போயிடும். ஆனால் போதாத காலங்கள் அப்படின்னு வரும்பொழுது இவங்க யதார்த்தமாக சாதாரணமாக செய்யக்கூடிய விஷயங்களும் பேசக்கூடிய வார்த்தைகளும் மற்றவங்களுக்கு தேள் கொட்டின மாதிரி இருக்கும். ஸோ அந்த கால நேரங்கள் வரும்பொழுது இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நான் எப்பவும் போல் கேஷுவலாக தானே பண்ணேன், பேசினேன், நீ ஏன் அதை இப்படி சீரியஸாக எடுத்துக்கிற அப்படின்னு மற்றவங்கள பார்த்து கேள்வி கேட்குற மாதிரி ஆகிடும். இதை போதாத காலங்கள் அப்படின்னு வரக்கூடிய கால நேரங்களையும் இவங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குள்ளே அதிகமாக சிக்கிறாங்க. ஸோ அதனால் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்களுடைய பலமும் சரி பலவீனமும் சரி அது இவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் தான். அதை கால நேரத்துக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு அதை பயன்படுத்த தெரியணும். இயற்கையாகவே இவங்ககிட்ட ஒரு விதமான லேசினஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது குணத்தால் இவங்க செயல் வீரர்களாக இருந்தாலும் மனசால் இவங்க சுகப்பிரியர்களாக இருப்பாங்க. ஸோ ரிஸ்க் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு செட் ஆகிறது இல்லை. நார்மலாகவே ரிஷப ராசி அப்படிங்கிறது அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. பட் ரிஸ்க் எடுக்க அவங்க என்றைக்கும் தயாராக இருக்க மாட்டாங்க. சேஃப்டியாக தான் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்துலையுமே தேவையில்லாமல் போய் சிக்கிக்க கூடாது அப்படிங்கிறது ரொம்பவுமே கான்சியஸாக இருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய குணம் அப்படிங்கிறது இதுக்கு அப்படியே ஆப்போசிட். நான் ரிஸ்க் எடுக்க தயார், நான் இதை செஞ்சு முடிச்சே ஆகணும், என்னால் இது முடியும், இவங்க முன்னாடி நான் சாதித்து காட்டுறேன் பார் அப்படிங்கிற தீவிர வேட்கையும் மிகவும் உத்வேகமான குணத்தையும் இவங்க கொண்டவங்களாக இருப்பாங்க. ஸோ அதனால் என்ன தான் இவங்களுடைய மனமானது சில நேரங்களில் வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாலும் கூட இவங்க தன்னை அறியாமலே ஒரு சில காரியங்களில் ஈடுபடவும் செய்வாங்க. சில நேரங்களில் அது இவங்களுக்கு சாதகமாகவும் வேலை செய்யும். அதுதான் பெரிய விஷயம். இங்கே கவனிக்க வேண்டியது கால நேரம் அதுக்கு கை கொடுக்கணும். ஸோ அந்த நேரத்தில் இவங்களை அறியாமல் செய்யக்கூடிய காரியங்கள் கூட இவங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சிடும். இந்த கால நேரம் சரியில்லாத காலகட்டங்களில் ஒன்று வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி விட்டுட்டே போயிட்டுருப்பாங்க. இல்லை நான் அவசரப்பட்டு அந்த காரியத்தில் இறங்கி அந்த விஷயங்களை சுதப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி காரிய ரீதியான முரண்பாடுகள் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு உண்டு. அண்ட் சில நேரங்களில் மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இவங்க செயல்படுவாங்க. அதற்காக சில குறுக்கு வழிகளையும் இவங்க பயன்படுத்தவும் செய்வாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கால நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் இவங்களுக்கு அது ஒத்து வரும். ஸோ இந்த ரிஷபராசி மேஷ லக்னம் அப்படின்னு வரும்பொழுது காரியங்கள் வகையில் இப்படி மனசுக்கும் புத்திக்கும் ஒரு விதமான போராட்டங்கள் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். அதாவது மனமானது பொறுமையாக இருக்க சொல்லும், ஆனால் புத்தி பார்த்திங்கன்னா தடாலடியாக உங்களுக்கு செயல்படும். இது எல்லாத்தையும் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகமாக கூட நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். நார்மலாக இவங்களுடைய ஜீவன அமைப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இவங்க இயற்கையாகவே தன்னுடைய விருப்பம்படி செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது இவங்களுடைய பேஷன் என்னவோ அல்லது இவங்களுக்கு என்ன அதிகமாக பிடிச்சிருக்கோ அதை நோக்கி ஓடக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ அது சார்ந்த கெரியரில் அதிக ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவங்க. பட் இவங்களுடைய பிரச்சனை என்னென்னா காரியம் செயல்பாடுகள் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் லேசினஸால் அவதிப்படுவாங்க. இல்லைன்னா தடை தாமதங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதாவது இவங்க தடாலடியாக காரியங்களில் இறங்கலாம். இவங்க கொடுக்கக்கூடிய அந்த இன்புட் அப்படிங்கிறது நல்ல ஆக்டிவாக தான் இருக்கும். ஆனால் அவுட் சைட்லேருந்து இவங்களுக்கு வர வேண்டிய அந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோ டவுனாக தான் இருக்கும். ஸோ ஒன்று இவங்களுடைய காரியங்களில் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு லேசினஸ்னால் காரியங்கள் தள்ளி போகுது. இல்லைனா அவுட்புட்டு சரியான நேரத்தில் கிடைக்காம அவங்க அவதிப்படுவாங்க. அதனால் தடாலடியாக இவங்க செயல்பட்டாலும்
காரியங்கள் அப்படின்னு வரும்போது குறிப்பாக இந்த ஜீவன அமைப்புகளில் தொழில்வேல் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு கண்டிப்பாக பொறுமை நிதானம் அப்படிங்கிறது தேவை. அதே நேரம் இவங்களுடைய அந்த லேசினஸ் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணணும். இதற்குண்டான அந்த வேறுபாடுகளை இவங்க புரிஞ்சுக்கணும். இந்த விஷயங்களை இவங்க கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கெரியர் ரிலேட்டடாக இவங்க பெருசாக ஸ்ட்ரகிள் ஆக மாட்டாங்க. அது ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் மாதிரி போக ஆரம்பிச்சிடும். என்னதான் பிரச்சனைகள் சிக்கல்கள் இல்லை மந்தமான சூழ்நிலைகள் வந்தாலும் கூட அதை பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணி ஒரு பீஸ்ஃபுல்லான விஷயங்களை பார்த்து வருவாங்க. குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது நடச்சின மாதிரி குடும்ப வாழ்க்கை இவங்களுக்கு பிடித்தமான விஷயம் குடும்ப பொறுப்புகள் உணர்ந்தவங்களாகவும் குடும்ப பொறுப்புகளை சுமக்கக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. ஜெனரலாகவே ரிஷபராசி அப்படின்னாலே குடும்பத்தின் மீது அளவு கடந்த பற்று பாசம் அப்படிங்கிறது இருக்கவே செய்யும். குடும்ப உறவுகளை நேசிக்கக்கூடியவங்களாகவும் குடும்ப பெருமைகளை வளர்க்கக்கூடியவங்களாகவும் அவங்க இருப்பாங்க. ஆனால் எது இங்கே உனக்கு கொடுக்கப்பட்டதோ அது இங்கேயே எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ரிஷபராசிக்கு இந்த குடும்ப விஷயங்கள் குடும்ப உறவுகளை இவங்க பார்த்து நல்ல கட்டமைப்போடு எல்லாத்தையும் அமைத்து கொண்டாலும் குடும்ப உறவுகளுக்குள்ளே வரக்கூடிய அந்த கான்ட்ரவர்சி நிலைகளை இவங்களால் தவிர்க்கவே முடியாது. அதிலும் குறிப்பாக கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே இது அதிகமாக தென்படும். உண்மையிலேயே இவங்க வாழ்க்கை துணியை நேசிக்கக்கூடியவங்க தான். இந்த காதல் அன்பு போன்ற விஷயங்களில் ஆர்வம் உடையவங்க. இயற்கையாக இந்த ரிஷபராசி அப்படின்னாலே சென்டிமெண்ட் பீரியட் தான். அதுவும் குறிப்பாக இந்த காதல் உறவுகள் திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது இது இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே வேலை செய்யும். ஸோ இயற்கையாகவே இந்த திருமண வாழ்க்கை காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மனதளவில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதே மனதாலேயே இவங்களே முரண்பாடுகளாகவும் செயல்படுவாங்க. ரிஷபராசி மேஷ லக்னம் அப்படின்னு வரும்பொழுது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது செட் ஆகிடும். இவங்களுக்கு அமைப்புகளில் எந்த ஒரு குறையும் வைக்கிறது இல்லை. உண்மையிலே இவங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை தான் அமைவாங்க. இவங்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கை துணையும் அமைவாங்க அப்படின்னு சொல்லலாம். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வாழ்க்கை துணையை எப்படி மேனேஜ் பண்ணும் எப்படி கரெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த சூத்திரம் தந்திரம் எல்லாம் தெரிந்த ஒரு குணம் இவங்ககிட்ட இயற்கையாகவே இருக்கும். அதனால் இவங்களோட திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அமைப்புகளில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிறது இல்லை. ஆனால் கணவன் மனைவி உறவுகள் காதல் விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது கருத்து வேற்றுமைகள் அதிகமாக இருக்கும். ஓயாமல் வாய்ச்சண்டை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நின்னாலும் குத்தம் உட்கார்ந்தாலும் குத்தம் அப்படின்னு எதை எடுத்தாலும் எதையாச்சும் ஒன்று நொட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள இந்த பேச்சுவார்த்தைகளால் வரக்கூடிய முரண்பாடுகள் கருத்து வேற்றுமைகள் போன்ற விஷயங்களை இவங்களுடைய லைஃப்பில் தவிர்க்கவே முடியாது. ஸோ கால நேரம் நல்லா இருந்தது அப்படின்னா இது எல்லாத்தையும் ஊழல் சார்ந்த விஷயங்களாக எடுத்துக்கலாம். கால நேரம் சரியாக அவங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னா நீ எப்படி என்னை இப்படி சொல்லலாம் அப்படின்னு அவங்களும் மம்புக்களுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. கடைசியில் இது பெரிய பிரச்சனையாகவே போயிட்டு இருக்கும். ஆனால் திரும்ப எல்லாம் சரி ஆகிடும் அப்படின்னு வைங்களேன். ஆனாலுமே குறிப்பிட்ட ஒரு சில காலகட்டங்களுக்கு இந்த கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் மனஸ்தாபங்களை கொடுக்கும். அதுக்கு இவங்களுடைய பேச்சுவார்த்தைகளை வளர்த்தது தான் பெரிய காரணமாகவும் அமையும். அதனால் இந்த ரிஷபராசி மேஷ லக்னம் அப்படின்னு வரும்பொழுது திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள பேச்சுவார்த்தைகளை கான்ட்ரவர்சி இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. பட் இது சொல்கிறது ஈஸி, பட் உண்மையில் இது அப்படி அமையிறது அப்படிங்கிறது கஷ்டம். அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுறது உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு நல்லது. பெற்றோர்களுடைய விஷயங்கள் இது ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இயற்கையாகவே ரிஷபராசி அப்படிங்கும்போது பெற்றோர்கள் மேலே மதிப்பு மரியாதை அதிகமாகவே இருக்கும். மேஷ லக்னம் அப்படிங்கும் பொழுதும் இது இன்னும் சிறப்பாகவே வேலை செய்யும். ஸோ இவங்களுடைய பெற்றோர்களுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்போவுமே நல்லபடியாகவே அமைஞ்சிடும். பட் அந்த கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். இந்த பெற்றோர்களுக்கு என்ன தான் பார்த்து செஞ்சாலும் இவங்களுடைய பெற்றோர்கள் சில விஷயங்களில் இவங்க கொஞ்சம் குற்றம் குறை சொல்லக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன செஞ்சாலும் பத்தாது அப்படின்னு சலிச்சுக்கிற மாதிரியான சில விஷயங்கள் பெற்றோர்கள் வகையில் போகும். பெற்றோர்கள் அப்படிங்கும்பொழுது இந்த சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்கள் தான் முரண்பாடுகளாக இருக்கும். உடன்பிறப்புகள் அப்படின்னு வரும்பொழுது நார்மலாகவே இந்த ரிஷபராசி மேஷ லக்னக்காரங்க உடன்பிறப்புகள் மேலே அதீத பற்று பாசம் வச்சிருப்பாங்க. ஒருவேளை பாசம் பிரியம் இல்லை அப்படின்னாலும் கூட அவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பட் இவங்க அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக தான் எப்போவுமே இருப்பாங்க. மூத்தவங்களோ இளையவங்களோ
ஓடி ஓடி அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேறுவதற்காக இவங்க உத்வேகம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ யார் என்ன சொல்லிட்டாலும் சரி, ஏன் இவங்களுக்கே சில நேரங்களில் பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை பற்றியெல்லாம் இங்கே பிரச்சனையே கிடையாது. எப்படி இருந்தாலும் தன்னுடைய உடன்பிறப்புகளுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ எதுவுமே அளவுக்கு மீனால் அமுதம் நஞ்சு அப்படிங்கிறது பழமொழி. ஸோ இந்த உடன்பிறப்புகள் வகையில் இந்த மாதிரியான ஓவர் சப்போர்ட் பண்ணுறதுனாலையோ இல்லை சில விஷயங்களை அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகாததன் மூலமாக வரக்கூடிய சிக்கல்கள் அப்படிங்கிறது வந்து போகும். இது உடன்பிறப்புகள் வகையில் முரண்பாடுகளாக இருக்கும். குழந்தைகளுடைய விஷயங்கள், சொத்து சுகங்களுடைய அமைப்புகள், இது எல்லாமே இந்த ரிஷபராசி மேஷ லக்னக்காரங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். இதில் எந்த ஒரு குறையும் கிடையாது. எல்லாமே ஒரு அனுசரியான நிலைகளே இருக்கும்னு சொல்லலாம். புத்தி ஆகட்டும், மனமாகட்டும், இந்த விஷயங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இது ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும். பட் அதுவே உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பாக இந்த ரிஷபராசி மேஷ லக்னம் அப்படிங்கிறது ஒரு கான்ட்ரவர்சியான நிலைகளில் தான் செயல்படும். அதாவது இவங்களுக்கு ஒத்து வரும்போது அவங்களுக்கு ஒத்து வராது, அவங்களுக்கு ஒத்து வரும்போது இவங்களுக்கு ஒத்து வராது அப்படிங்கிற நிலை தான். நிறைய முரண்பாடுகள் இந்த உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வகையில் தான் அதிகமாக இருக்கும். நம்ம சரின்னு நினைக்கிறது அங்கே தவறாக தான் இருக்கும். நம்ம தவறு நினைக்கக்கூடிய விஷயங்கள் அங்கே சரியாக போயிடும். ஸோ மனமாகட்டும், புத்தி ஆகட்டும், ஒரு சரியான நிலைகளில் முடிவெடுக்கிறதுல தடுமாற்றம் அப்படிங்கிறது இந்த உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வகையில் அதிகமாக இருக்கும். சரினும் தவறுனும் சொல்லவே முடியாது. பட் கால நேரம் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு முரண்பாட்டு நிலைகளையே இது செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ இவங்களை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்களா இல்லை கெட்டவங்களா அப்படின்னு புரிஞ்சிக்கவே முடியாது. குறிப்பாக இந்த ரிஷபராசி மேஷ லக்னக்காரங்களுக்கு முகத்துக்கு முன்னாடி ஒன்று பேசுகிறவங்களும் முகத்துக்கு பின்னாடி ஒன்று பேசுகிறவங்களும் தான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அதெல்லாமே இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும். அது எப்படி இவங்க அப்படி இருக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு முடிவே இருக்காது. கடைசி வரைக்கும் கேட்டுகிட்டே இருக்க வேண்டியது தான். அது ஒரு ஆதி அந்தம் இல்லாத ஒரு எண்டே இல்லாத சர்க்கிள் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்போதுமே ஜஸ்ட் லைக் திட் மாதிரி கடந்து போகிறது தான் நல்லது. அதாவது கிளியராக புரிஞ்சுருக்காங்க, நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு யாரையுமே பிரித்து பார்க்கவே முடியாது. இன்றைக்கி நல்லவங்களாக இருக்கவங்க நாளைக்கு கெட்டவங்களாக மாறுவாங்க, இன்றைக்கி கெட்டவங்களாக இருக்கவங்க நாளைக்கு நல்லவங்களாக மாறுவாங்க. இப்படி தான் இந்த ராசி லக்னத்துக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்களும் கொஞ்சம் மாறி மாறி செயல்பட வேண்டியதாக இருக்கும். பட் இந்த ராசி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இதை புரிஞ்சுக்கிறது, அடாப்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும் கொஞ்சம் சிரமம்தான். ஸோ ஓவராலாக ரிஷபராசி மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் முரண்பாடுகளாக அவங்களுக்கு அமையுது. ஸோ இது எல்லாத்தையும் அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது சொல்லும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.